சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி ப்சோத்யா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவு விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சதுர்தோஷம் நீங்குதுங்க. ஆமாங்க, இனி கவலைப்பட தேவையில்லை. உங்க பிறப்பின் அடிப்படையில் ஜாதகத்தில் கூடிய 4 விதமான தோஷங்கள், அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய தோஷங்கள், ஒரு 4 விதமான தோஷங்கள் நிவர்த்தி அடையுது. காரணம், கர்மத்தை மிஞ்சும் தர்மம். கர்ம கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை தர்ம கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவான் பார்த்து, குரு மற்றும் சனிவனுடைய தொடர்பு ஏற்படுகிறது இந்த 2026. ஸோ இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். என்னென்ன நன்மைகள் நடைபெறப்போது பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில். ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலில் போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ராசி தவறாமல் செலுத்தி வச்சுக்கோங்க. அதை நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் என்றாலும் அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். அதனால தான் இந்த விருச்சிகம் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பும் போராட்டமும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். வயசு குறைவுதான், ஆனால் நீங்க தூக்கி சுமந்த பொறுப்புகளும் கஷ்டங்களும் பெரியவர்களுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு காலம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு நேரம். 5ஆம் வீடான மீனத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல. அப்ப செய்த புண்ணியங்கள் எல்லாம் பெரிதளவு வேலை பார்க்காது, பலனை கொடுக்க முடியாம தவிக்கும். காரணம், சனிவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இஷ்ட தெய்வம், நீங்க கும்பிட்ட தெய்வம், குலதெய்வம் பெரிதளவு உங்களுக்கு பலனை கொடுக்காது. காரணம், சனிவனுடைய கட்டுப்பாட்டு இருக்குது. அப்போ நீங்கள் செய்த பாவங்கள் மட்டுமே இப்போ உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய தருணம். இந்த ஒரு சூழல்ல தர்ம கிரகம் முழு சுவர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு கடகத்துல வந்து உச்சமடைவார். உச்சமடைவது மட்டுமல்ல, அவருடைய 9ஆம் பார்வை மீன ராசியில சனி பகவான் மீது பதிகிறது. அப்போ ஒரு அசுப கிரகத்தை சுபகிரகம் பார்த்தால் கண்டிப்பா அசுப பலங்கள் நீங்குது. அப்போ சனி பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகுது. மிக முக்கியமா 4 விதமான தோஷங்கள், சதுர் தோஷங்கள் நீங்குதுங்க. அதனால் இனிமே நீங்க கவலைப்படாம இருக்கலாம். ஓகேங்களா? மேலும் அந்த குருவனுடைய 5ஆம் பார்வை உங்க விருச்சிக ராசி மீது உள்ளது. ஓகேங்களா? அப்போ நட்சத்திராதிபதியை பார்க்கும் குரு மற்றும் ராசியை பார்க்கும் குரு, இதனால் நிச்சயம் நன்மை உண்டு. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதுல முதல் தோஷம் அப்படின்னு சொல்லும்போது புத்திர தோஷம். பிள்ளைகள் வழியில, அதாவது குழந்தை பாக்கியமே இல்லை, புத்திர தோஷம் எனக்கு இருக்குங்க அப்படின்றவங்களுக்கு அந்த புத்திர தோஷம் நிவர்த்தி அடையும். ஜூன் மாசத்துல இருந்து அக்டோபர் வரை இந்த குரு சனி தொடர்பு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி எடுக்கக்கூடிய விருச்சிக ராசி அனுசரிச்சக்காரங்களுக்கு 100க்கு 100% சக்சஸ் ஆகும். கண்டிப்பா அதுல வந்து வெற்றி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதோட உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அல்லது ஏதோ ஒரு தடையாக இருக்குது, பிள்ளைகளுடைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குது. இப்படி பிள்ளைகள் வழியில இருக்கக்கூடிய மன ரீதியான கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள் அது சரியாகும் இந்த காலகட்டத்தில். ஓகேங்களா? அப்போ உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த டைம் பீரியடை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஜூன் மாசம் அக்டோபர் மாசம் எடுக்கிற முயற்சியில பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தடையின்றி நடக்கும். சரிங்களா? அவங்களோட ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். தவறாம அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி. 2வது தோஷம் பிணி தோஷம், அதாவது நோய். உடல் ரீதியா ஏதோ ஒரு உடல் உள்ளுறுப்புகளை ஏதோ ஒரு கட்டி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, பரம்பரையா ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது ரொம்ப நாளா நான் அந்த ஒரு நோய்க்கு நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனை இப்ப காணாம போகுங்க. அந்த நோய்க்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ மருத்துவ சிகிச்சையோ கிடைக்கும். வந்த வேகத்துல அந்த நோய் குறைபாடு இப்ப சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நான் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கலாம்னா தைரியமா நீங்க எடுக்கலாம். பெரிய பெரிய சர்ஜரி ஆபரேஷன் கூட நீங்க தயாராகலாம். ஆயுளுக்கு பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ ரொம்ப நாள் அவதிப்பட்டு வந்த, ரொம்ப வருடமா கஷ்டப்பட்டு வந்த அந்த நோய்க்கு, அந்த பிணி தோஷத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஓகேங்களா? அடுத்து ஆஸ்தி தோஷம், அதாவது சொத்துக்கள் ரீதியாக ஒரு தோஷம். நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பார்க்கிறேன், என்னால ஒரு கைப்பிடி அளவு மண்ணு கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சொந்தமாக ஒரு நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு சனி தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது. கண்டிப்பா அந்த சொந்த நிலம், சொந்த மனை என்ற யோகங்கள் உண்டு. அதே போல ஒரு நிலத்தை விற்று புதுசா ஒரு நிலம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது யோகம் உண்டு. வாஸ்து சரியில்லை, இந்த வீடு எனக்கு ராசி இல்லை, இந்த சொத்து எனக்கு ராசி இல்லை அப்படின்ற அந்த சொத்தை விட்டு விலகக்கூடிய தருணம். ஒரு மனையால ஏற்பட்ட பிரச்சனை, அந்த மனையாலே தீரக்கூடிய காலகட்டம்.
ஸோ அந்த மனை உங்க கைவிட்டு போறதால அந்த தோஷமான நிவர்த்தி அடையும். புதிய இடத்துல புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அப்போ மனை தோஷம் நீங்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சரியில்லை அப்படின்னு அந்த வீடு வாஸ்து அல்லது நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தோஷங்கள் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். ஓகேங்களா? ஸோ புதிய சொத்துக்கள் உருவாகும், அது புதிய இடத்தில் உங்களுக்கு உருவாகும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி அந்த காரியம் தடையின்றி இனிமேல் நடக்கும். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது கல்வி, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வியில் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நானும் கஷ்டப்பட்டு படித்து பார்த்து ஏதோ ஒரு மார்க் எழுதுறேன், ஆனால் எதிர்பார்த்த மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு நிச்சயமா இந்த டயத்தில் படிப்பில் எதிர்பார்த்த மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. உங்களுடைய ஆசை கனவு படிப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு துறையில படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த துறைக்குண்டான சீட்டை எதிர்பார்த்துட்டீங்களோ அந்த கல்வியில உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அந்த கல்வி ஸோ பெரிய பெரிய காலேஜில் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்கள் படிப்புக்கு உண்டான சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேர் வெளிநாடு போய் படிக்கணும், அல்லது நான் டாக்டரா படிக்கணும், அல்லது நான் எம்பிபிஎஸ் மற்றும் நான் கலெக்டருக்கு உண்டான விஷயங்கள் படிக்கணும்னு ஹையர் படிப்பு, உயர்தரப்பட்ட கல்விக்கு உண்டான முயற்சி, வாழ்க்கையில் இதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு போட்டு நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கடின உழைப்புக்கு இப்போ பலன் கிடைக்கும், அதுக்குண்டான சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ படிக்கின்ற வாய்ப்பு தடையின்றி கிடைக்கும். ஏதாவது அரியர் வச்சிருந்தாலும் அதை கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ படிப்பு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலைக்காக அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூலையும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அதே போல் வேலை பார்த்த இடத்துல வர வேண்டிய சம்பள பாக்கி, பேலன்ஸ் பணம், இன்சூரன்ஸ் பணம், இந்த பிஎஃப் பணம் அதில் கட்டின சீட்டுக்குண்டான விஷயங்கள் இதெல்லாம் கிளியர் ஆகி அந்த பணம் காசு திரும்ப கிடைக்கும். ஓகேங்களா? எழுத்துப்பூர்வமாக டாக்குமெண்ட், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், இல்லை யாருக்கும் ஒரு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகேங்களா? மேலும் இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சனி மற்றும் குருவானுடைய தொடர்பு 5ஆம் இட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்படும். அப்போ உங்களுடைய குலதெய்வங்களுக்கோ இஷ்ட தெய்வங்களுக்கோ ஏதோ ஒரு வேண்டுதல், ஏதோ ஒரு பரிகாரம் நீங்க நேர்த்திக்கரணம் வச்சிருக்கீங்கன்னா அதை தடையின்றி கால தாமதமின்றி செஞ்சு முடிச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு தடையா உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த ஜூன் முதல் அக்டோபர் வரை, ஆகஸ்ட் மாதம் வரை இந்த பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். மிக மிக தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய தருணம். உங்க ஜாதகத்துல கலத்திர தோஷம், பித்ரு தோஷம், சர்ப தோஷம், இப்படி எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற நல்ல காரியங்களை இந்த குருவை நடத்தி கொடுப்பாரு. அதுல இருந்தா மாற்றுக்கடுத்தம்ல மிக முக்கியமா சமுதாயம், உறவுகள், நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு புதிய ஒரு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஓகேங்களா? அது வேலையால் இருக்கும், அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தால் கிடைக்கும், உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணத்தால் அமையும். சரிங்களா? இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க. காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் பீரியட் உங்களுக்கு நல்லா இருக்கும் போது பயன்படுத்திங்க. ஏன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் பிறகு குருவானுடைய பார்வை மாறுது. ஸோ அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பல காரியங்களை சாதிச்சுக்கொள்ளுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? தவறாம இந்த வழிபாடுகள் பண்ணீங்க. மிக முக்கியமா இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு, ஏற்கனவே இஷ்ட தெய்வ குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்திக்கன் பரிகாரம் வச்சிருந்தீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிருங்க. ஓகேங்களா? முடிந்த அளவு உடல் ஊனமுற்றவர்களுக்கு வஸ்திர தானம், கருப்பு நிற உடை வாங்கி கொடுக்கிறது அல்லது கருப்பு நிற குடை தானம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தவறாம இந்த வழிபாடை பண்ணி